தமிழ் வாசிக்க மாட்டார், அழகாக வாசித்தார் இல்லையா? தஞ்சாவூர் தமிழ் மண்ணின் வாசனை கட்டாயம் தெரிஞ்சது. தேங்க்ஸ் ஷான், காட் பிளஸ் யூ. எழுப்புதல் எங்கிருந்து வரும்? அது புதிர்தான் இல்லையா? சரித்திரத்தை படித்து பார்ப்பீர்கள் என்றால், எழுப்புதல் சில நேரங்களில் நாம் எதிர்பாராத இடத்திலிருந்து வந்தது. எதிர்பாராத மக்களை ஆண்டவர் பயன்படுத்தினார். சிறையிருப்பில் சென்ற பல யூதர்கள் தங்கள் அடையாளத்தை இழந்து விட்டார்கள். தங்களுக்கு இருந்த விசுவாசத்தை சில பேர் இழந்து விட்டார்கள். சில இடங்களிலே கவனிப்பாரற்று அவர்கள் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். ஆனாலும் தேவன் அப்படிப்பட்ட இடத்திலும் கிரியை செய்தார். ஆவியானவரை நீங்களும் நானும் ஒரு குறிப்பிட்ட வளையத்துக்குள்ளே போட்டு சில நேரத்தில் அடைத்து விட முயற்சி செய்கிறோம் இல்லையா? அவருடைய கிரியை எப்பொழுதுமே எங்கே எப்பொழுது எப்படி இருக்கும் என்று தெரியவே தெரியாது. சரித்திரத்தில் ஆணாதிக்கம் இருந்த காலங்களிலே கூட ஆண்டவர் பெண்களை பயன்படுத்தினார். ஏதோ ஒரு விதத்தில் அவர்கள் முக்கியமான காலகட்டங்களிலே தாக்கத்தை ஏற்படுத்தி மாற்றத்தை ஏற்படுத்தினார்கள். ஆண்டவர் சரித்திரத்தை பெண்கள் மூலமாகவும் செதுக்கினார், உருவாக்கினார். ஆனால் பல பெண்கள் சாதாரணமான பெண்கள். திரும்ப சொல்லட்டுமா? சாதாரணமான பெண்களை ஆண்டவர் பயன்படுத்தினார். நான் வாழ்ந்த குடும்ப சூழ்நிலைகளிலே பெண்கள் அடுப்பாங்கரையில் தான் வாழ வேண்டும் என்று இடித்து சொன்னார்கள் இல்லையா? அப்படிதானே? சில பேருடைய உலகமே அந்த சமையல் அறைக்குள்ளவே அடங்கிவிட்டிருந்தது. God had greater plans, intended plans for women too. If there is anyone seated here who feel that they are unwanted, thrown away, useless, incapable, may I assure you today, God is not finished with you yet. God can use you beyond yourself. உங்களை தாண்டி ஆண்டவர் பயன்படுத்த முடியும். எழுப்புதல் தீ உங்களுக்குள்ளாகவும் எழும்பும். வேதாகம சரித்திரத்திலையும் திருச்சபையின் சரித்திரத்திலையும் ஆண்டவர் பயன்படுத்தின பல பெண்கள் எளிமையானவர்கள், தாழ்ந்திருந்தவர்கள். ஆண்டவருடைய பார்வை அவர்களையும் விட்டுவிடவில்லை. If someone is going through some difficulty, struggles with your identity, just want to assure you, God is keen on you. God has not given you up. You are a possibility. If I am a possibility here, you are equally possible in the hands of God. கடவுளுடைய கரத்தில் கடவுள் உங்களை கட்டாயம் பயன்படுத்த முடியும். எனவே தைரியமாய் ஆண்டவருடைய
கைகளிலே உங்களை ஒப்புக் கொடுங்கள். கோரி டென்பூம், நெக்ஸ்ட் ஸ்லைட். கோரி டென்பூம் சொல்லி ஒரு அம்மா இருந்தாங்க. அவங்க ஒரு டச் பெண். பட் ஷி வாஸ் எ ரிமார்க்கபிள் உமன். அப்படின்னா பெரிய காரியங்களாக இல்லை. அவங்களுடைய தொழில் வாட்ச் ரிப்பேர் பண்ணுறது தான். ஒரு சின்ன கடை, வாட்ச் ரிப்பேர் கடை வைத்திருந்தார்கள். அந்த காலம்தான் ஹிட்லருடைய ஆதிக்கத்தின் காலம். ஹிட்லர் அந்த காலத்தில் இருந்த யூதர்களை எல்லாம் தீர்த்து கட்டிவிடுவேன் என்று சொல்லி திட்டம் தீட்டி அவர்களெல்லாம் அழித்து கொண்டிருந்தான், சின்னாபின்னமாக்கி கொண்டிருந்தான். நாசி இயக்கம் சொல்லி ஒரு இயக்கம். அந்த இயக்கம் அங்கெல்லாம் தென்பட்ட யூதர்களெல்லாம் சிறைபிடித்து கொடுமை சிறையில் போட்டு அடித்து கொன்று சித்திரவதை பண்ணார்கள், சின்னாபின்னமாக்கினார்கள். இதில் பெண்களும் அடங்கும், ஆண்களும் அடங்கும், சிறு பிள்ளைகளும் கூட அடங்கும். கோரி டென்பூம் நல்ல விசுவாசி. அவங்க என்ன பண்ணாங்கன்னா, அவங்களுடைய வாட்ச் கடைக்குள்ள, அவங்க யூத பெண்மணி அல்ல, பயத்திலும் நடுக்கத்திலும் அழிவின் அந்த உணர்வோடும் வாழ்ந்து கொண்டிருந்த சில யூதர்களை எல்லாரையும் அவங்க பாதுகாக்க முடியல. என்னுடைய வாட்ச் கடையில் இருக்கிற இடங்களில் வச்சு பாதுகாத்தாங்க. அவங்க ஒரு அருமையான புத்தகம் எழுதினார்கள், ஹைடிங் பிளேஸ் என்று சொல்ல புத்தகம். அவர்களால் பாதுகாக்கப்பட்ட யூதர்கள் பலர் ஒரு நாள் இந்த அரசாங்கம் அவர்களை பிடித்து விட்டது. அவங்க குடும்பத்தை வேரோடு அழிக்க வேண்டும் என்று முயற்சி செய்து கொடுமை சிறையில் அவங்க போட்டப்பட்டார்கள். ரேவன்ஸ் ப்ரூக் என்ற ஒரு இடத்துல கான்சன்ட்ரேஷன் கேம்ப், கொடுமை சிறை. அதை சித்தரிக்கும் போது அது மனிதன் வசிக்க முடியாத ஒரு சூழ்நிலையின் சிறை. இம்சை ஒரு பக்கம் அதிகமாக இருக்கும். வேண்டுமென்றே அங்கே ஒரு மோசமான சூழ்நிலையை உருவாக்குவார்கள். நாற்றம் அடித்த சூழ்நிலை, புழு பிடித்த உணவு, இல்லையா, தூங்க முடியாத சித்திரவதை, இதெல்லாம் செய்வாங்க. இந்த அம்மா அப்படிப்பட்ட நிலைமையில் இருந்தால், காலம் சிறிது மாறிய போது அவங்கள குறித்த குறிப்பேட்டில் ஏதோ தவறு வந்து விட்டது. இது அவங்க செஞ்ச தவறல்ல, அந்த எழுத்தர், இட் வாஸ் a clerical error that gave her freedom from the concentration camp. Out she was. She began to preach on forgiveness and faith also. தெரிந்த இடங்களுக்கெல்லாம் சென்று பண்ணாங்க. நான் மன்னித்து விட்டேன் என்று சொல்லி மனமாற சொன்னார்கள். எனக்கு துன்பப்படுத்தினவர்கள் எல்லாம், she knew the generals, she knew the officers surrounding her, but she said, I have forgiven them. This is the power of forgiveness. நீங்கள் மன்னிக்க முடியாமல் இருக்கிறீங்களா? நிறைய பேர் இருக்கிறோம் இல்லையா? நீ மன்னிக்காதனால நீ பெரிய ஆள்னு நினச்சிட்டு இருக்கிற. இல்லை. This lady preached on forgiveness and faith. Faith in the midst of persecution. Forgiveness to the persecutors. What a great way. அவங்க வாழ்ந்த காலத்தில் இவங்களை போல ஒரு தாக்கம் உண்டாக்கக்கூடிய பெண் வேறு யாரும் இருந்திருக்க முடியாது என்று சரித்திர ஆசிரியர்கள் சொல்லுகிறார்கள். வேதாகம சரித்திரத்தில், அடுத்த ஸ்லைட், நெக்ஸ்ட் ஸ்லைட். வேதாகம சரித்திரத்தில் எஸ்தர்னு ஒரு பெண் இருக்கிறார்கள் இல்லையா? அவங்க வாழ்ந்த காலத்தின் சரித்திரத்தில் ஒரு பெரிய தாக்கத்தை அவங்க ஏற்படுத்தினார்கள். இட் வாஸ் a dark period for exiles. சிதறியிருந்த யூதர்களுக்கு அது ஒரு கடினமான காலம். குறிப்பாய் பாரசீகம், பெர்ஷியா என்று சொல்கிறோம் பார்த்தியா, அந்த இடத்துல யூதர்கள் கொஞ்சம் கொஞ்சமாக சுருங்கி கொண்டிருந்தார்கள். வாழ்வின் நம்பிக்கை இல்லை, மேசியா வந்து காப்பாற்றுவார நம்பிக்கையெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக இழந்துருச்சு அவங்களுக்கு. அதனால்
உலகம் போன போக்கில் வாழ்வதுதான் சிறப்பு என்று அடங்கி போய் அமைதியானவர்களாய் ஏதோ ஒரு இடத்துல சுருங்கி போனவர்களாய் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். அகஸ்வேரு என்ற ஒரு ராஜா அங்கே இருந்து கொண்டிருந்தார். எஸ்தர் புத்தகத்தில் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் வாசிப்போம் என்றால் 127 நாடுகளின் மேலே அவர் ஆதிக்கம் செலுத்தினார். That was a very vast empire. சூசான்லேருந்து பர்சியாவிலேருந்து அந்த காலத்தில் அவங்கள சுற்றி இருக்கிற தென் நோன் வேர்ல்டு சொல்கிற பார்த்தீங்களா, அறியப்பட்ட உலகத்துக்குள்ளே பல தேசங்களிலே இருந்து அதில் இந்தியாவும் இருக்குது. சிந்து தேசம் முதல் இருக்கா பாருங்கள். எஸ்தர் 1ஆவது அதிகாரம் ஃபஸ்ட்டு வார்த்தையை இந்து தேசம் முதல். இது சிந்து தேசம். ஆக்சுவலாக இது இங்கே தான் தவறாமல் ஜனங்க புரிஞ்சிட்டாங்க. இந்தியா இந்து தேசம் அல்ல. இந்த சிந்து தேசம் கூட சிந்து சமவெளி நாகரிகத்திலேருந்து வந்தது. சிந்து நதி ஓர்ன இடம் அது பாகிஸ்தானில் இப்போ இருக்குது, நம்ம இந்தியாவில் இல்லை. அங்கே ஒரு கூட்டம் இருந்தாங்க திராவிடர்கள், அவர்கள் மேலே ஆதிக்கம் இருந்தது. வெளிநாட்டவர்கள் இந்த சிந்து என்ற வார்த்தையை பேச முடியாததுனால அந்த என்ன ப்ரொனன்சியேஷன் எரர், கண்டிஷன் ப்ரொனன்சியேஷன் சொல்கிறோம் பார்த்தீங்களா, சாகு பதிலாக ஈ சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க, சிந்து பதிலாக இந்து சொன்னாங்க. அதனால் இது மதத்தினுடைய அடையாளம் அல்ல, இடத்தினுடைய அடையாளம். இந்தியா உள்பட சிந்து உள்பட 127 நாடுகளின் மேலே இந்த ராஜா ஆதிக்கம் செலுத்தினான். அடுத்த எல்லை போனால் எத்தியோப்பியா வரைக்கும் அவன் ஆதிக்கம் செலுத்தினான். இந்த நாடுகளில் சிதறி இருந்த யூதர்கள் இருந்தாங்க. யூதர்களுடைய டயஸ்பரா சொல்கிறோம் பார்த்தீங்களா, அது பல இடங்களில் இருந்துச்சு. அப்போ இந்த சிதறி இருந்த யூதர்கள் எங்கெல்லாம் இருந்தாங்களோ அவங்க எல்லாம் நாடு என்ற அடையாளத்தை எழுந்துட்டாங்க. தங்களுக்கென்ற நாடு இஸ்ரவேல் தேசம், எருசலேம் நகரம் அதெல்லாம் போயிடுச்சு. அதுக்கு பதிலாக எந்தெந்த நாட்டுக்கு போனாங்களோ அந்தந்த ராஜாக்களை அடக்கி வாசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ they were no more a nation but just a scattered bunch. இங்கே தான் ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் எஸ்தர் வாழ்ந்து கொண்டிருக்கிறாள். எஸ்தர் என்ன அர்த்தம் தெரியுமா? இங்கே எஸ்தர் இருக்கிறாங்க தெரியுமா? என்ன அர்த்தம்? ஸ்டார் இல்லையா? இஸ்டார், அதான் இஸ்டாரான ஒரு நகடக்கு தெரியுமா? அது இஸ்டார், எஸ்தர் ஸ்டார். எங்கேருந்து வந்துச்சு இந்த பேர்? அவங்க பேர் அடாசா. அத்சால்னு தமிழில் போட்டிருக்கா. அடாசா மர்டல் என்ற ஒரு பூ வந்துச்சு. அந்த பூ நல்லா வாசமாக இருக்கும், அழகாக இருக்கும். அது மலரும்போது நட்சத்திர வடிவில் இருக்கும். அதனால் அந்த பூவை நிறைய பேர் விரும்பினார்கள். அது ரொம்ப அழகானதால வியந்தாங்க அதை பற்றி. அதனால் she took a Persian name, இஸ்டார். அவன் பேர் அத்சால், இஸ்டார் என்று பேரை வச்சுட்டாங்க. விரும்பப்பட்டார்கள், டிசையர்ட், a pleasant woman, right? அப்படிதானா? பெண்கள் எல்லாம் ப்ளசண்ட்டாக இருக்க தான் ஆண்டவர் படித்தார். அப்படிதானே? அப்படிதானா? யாரும் ஆமேன்னு சொல்ல மாட்டேங்கிறீங்களே. யூ ஆர் கால்ட் டு பி ப்ளசன்ட். சில நேரத்தில் பிசாசு பிடிச்சிடுறோம், அங்கே தான் கஷ்டம். உருவம் மாறுது இல்லையா, செய்கை மாறுது, கத்துறது, சேஷ்டிங்க இருக்குது இல்லையா? நோ, யூ ஆர் ஆல் கால்ட் டு பி a pleasant woman. எல்லாரும் அவரை நேசித்தார்கள். பாருங்க, 2ஆம் அதிகாரத்தில் 15வது வசனத்தினுடைய கடைசி பகுதி, எஸ்தருக்கு தன்னை காண்கிற எல்லாருடைய கண்களிலும் தயவு கிடைத்தது. she was such a pleasant woman. அவங்க பார்த்தவங்களுக்கு அவங்கள திரும்ப பார்க்கணுன்னு ஒரு ஆசை இருந்துச்சு. அவ்வளோ நல்லவங்க, அவ்வளோ நல்லவங்க. God chose her. God chose her.
in a country where they were reduced to be a minority. அடையாளம் இல்லாமல் வாழ்ந்தாங்க. ஆண்டவர் இந்த அம்மாவை பார்த்தார். ஆண்டவருடைய பெரிதான திட்டம் இந்த அம்மாவுக்கு அப்பயே இருந்துச்சு. எஸ்தரை குறித்த ஒரு பெரிய திட்டத்தை ஆண்டவர் வைத்திருந்தார். இங்கே தான் ஆண்டவர் தன்னுடைய விளையாட்டை செய்கிறார். அகஸ்வேருன்னு ஒரு ராஜா இருந்தான்னு சொன்ன பார்த்தீங்களா, அவனுக்கு சொத்து சேர்ந்துருச்சு, நிறைய ஆளுகை. இந்தியா தேசத்தில் அவன் பெரிய ஆளாக இருக்கிறான். ஆனால் அவனுக்கு வந்த அபாயம்னா பெருமை. நம்ம எல்லாம் ஜாக்கிரதையாக இருக்கணுங்க. வாழ்க்கையில் ஆண்டவர் சில ஆசீர்வாதங்களை கட்டாயம் கூட்டி கொடுக்குறாரு, அப்படிதானே? ஆண்டவர் நம்முடைய தலையை உயர்த்தும் போது நம்ம காலு கீழே தான் இருக்கணும். அது தடுமாறுச்சுன்னா ஆபத்து. தலை ரொம்ப கனமாயிடுச்சுன்னா பேலன்ஸ் போயிடும். அதுதான் ஆச்சு இந்த ஆளுக்கு. வேத புத்தகம் சொல்லுகிறது, அழிவுக்கு முன்னானது அகந்தை, மேட்டுமையான ஆவி. வீழ்ச்சிக்கு முன்னானது மேட்டுமையான எண்ணம், ஆவி. இது ரெண்டுமே ஒரே காரியம்தான். தன்னை குறித்து அதிகமாய் சிந்திக்கிற, தன்னையே மையமாய் வைத்து சிந்திக்கிற ஒரு மனிதன் எந்த காலத்தில் வாழ்ந்தான்? ஆணாதிக்கம் மிகுந்த காலம். பாரசீகம், பெர்சியா, இன்னும் இந்த இடங்களில் ஆணாதிக்கம் இருந்துகிட்டு தான் இருக்குது. பெண்களை தற்கால பாஷையில் சொல்லணும்னா யூஸ் அண்ட் த்ரோ மாதிரி நினச்சாங்க. பயன்படுத்தி விட்டு தூக்கி எறும் ஒரு பொருளை போல. The word that was used all the time is male chauvinism, right? I'm not supporting. There is also female chauvinism, right? அதுவும் இருக்குது. ஆணாதிக்கம் இருக்குது, பெண்ணாதிக்கம், ரெண்டுமே தப்பு, ரெண்டுமே தப்பு. பட் பார்சிக தேசத்தில் ஆணாதிக்கம் மேலோட்டமாக இருந்து கொண்டே இருந்தது. இதிலே வாழ்ந்த ராஜா நிறைய சொத்து இருக்கிறதுனால he was a fun loving guy. கதையெல்லாம் உங்களுக்கு தெரியும், அதனால் சொல்லிடுறேன். சுயம் அதிகமானதால் அவர் விருந்து கொடுக்க ஆரம்பித்தார். விருந்து கொடுக்கல தப்பே இல்லை, இல்லையா? விருந்து கொடுப்பதில் தப்பே இல்லை. அந்த விருந்தினுடைய நோக்கம் என்னவென்றால், தன்னுடைய நாட்டினுடைய செல்வத்தெல்லாம் காட்டணும் எல்லாருக்கும். நான் எவ்வளோ பெரிய ஆள் பாருங்கள், எவ்வளோ பணம் இருக்குது பாருங்கள், எவ்வளோ நகை இருக்குது பாருங்கள். செல்வ செழிப்பை காட்டும்படியாக. அதை விட இன்னொரு பாவம் என்னென்னா, அவன் தன்னுடைய மனைவியையே காட்சி பொருளாய் மாற்ற விரும்பினான். எதற்காக மனைவி? நாம் எல்லாரும் கவனமாக இருக்கணும். நம்முடைய கணவனோ மனைவியோ காட்சி பொருளுக்காக ஆண்டவர் நமக்கு தரவில்லை. இவனுடைய செல்வ செழிப்பு மனைவியையும் காட்சி பொருளாய் மாற்றி அதில் பெருமை கொள்ள வைத்தது. மனைவியினுடைய அழகு அவனுக்கு பெருமையாயிருந்தது. செல்வச் செழிப்பை காட்டுவது அது அவன் இஷ்டம். நான் பொண்டாட்டியை காட்டினேன், அதான் தப்பு. We always use paradigm now, particularly the partying generation. மனைவியோ கணவனையோ பார்ட்டிக்கு போகும்போது ரொம்ப அழகாக அப்படியே ஷோகேஸ் மாதிரி காட்டுறதுக்காக இல்லை. God has not given us wife to parade. She is supposed to be a life partner, not a parading queen. தப்பு அங்கே தான்.
ஒரு பாவம் இன்னொரு பாவத்துக்குள்ளே சென்று விடுகிறது. 1 அதிகாரம் 7-12 வருஷத்தில் பண்ணால் வீழ்ச்சியின் பாதை ரொம்ப தந்திரமானது. விருந்து வச்சான், குடிக்க ஆரம்பித்தான். அகைன் நான் சொல்லட்டுமா, நான் அடிக்கடி போன தடவை வந்தப்போ சொல்லி 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 சளைச்சிட்டேன். யூஸ் த வேர்ட் சோஷியல் ட்ரிங்கிங், தட்ஸ் அ நான்சென்ஸ். சமுதாய குடி, பேரடிங் மாத்திரம் தப்பு இல்லை, பார்ட்டிங். குடிச்சானே, கொஞ்சம் குடிச்சானா அளவு இல்லாமல் திறந்து விட்டான் எல்லாருக்கும். கொஞ்ச நாளைக்கு முன்னால் மேற்கத்திய திருச்சபைகளில் குடியை ஏற்றுக்கொள்ளலாம் என்ற எண்ணம் வந்துவிட்டது. அது இங்கேயும் கொஞ்சம் கொஞ்சமாக பரவ ஆரம்பிச்சிருச்சு. அப்போ சொன்னாங்க, கொஞ்சம் தப்பு இல்லைங்கன்னு. எங்கே? சிங்கப்பூரில். நான் சொன்னேன், இந்தியா குடிச்சான்னா முடக்கு குடிப்பான் இல்லை, எவ்வளோ குடிப்பானா? சத்தியமாக குடிப்பான். இப்படி தான் ஆரம்பிப்பான் முதல்ல, அப்புறம் அண்டாண்டாக குடிப்பான், சொம்பு வச்சு குடிப்பான், பத்தாமல் குடிச்சிட்டே இருப்பான், வாந்தி எடுக்கிற வரைக்கும் குடிப்பான், கண்ணு தெரியாத வரைக்கும் குடிப்பான். அதை விட பைத்தியக்காரனை போல பேசும் அளவு குடிப்பான். வேதம் சொல்லு, சங்கீத நீதிமொழியில் படித்து பார்த்தீங்கன்னா, வாய் கண்டதை உளரும், கண் கண்டதை பார்க்கும். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலைக்குள்ளே மாறிவிட்டான். அவனை சுற்றி இருந்த மக்கள் யார்? நல்லவன் கிடையாது, நல்ல ஆணாதிக்க சமுதாயம். தன் மனைவியை காட்சி பொருளாய் மாற்ற கூப்பிட சொல்கிறான். அவன் வரமாட்டேன்ட்டான். நல்லவங்க அந்த அம்மா வரமாட்டேன்ட்டாங்க. அதை போட்டு கொடுக்குறான். ஒருத்தன் வந்து போட்டு கொடுத்து என்ன செய்கிறான்? என்ன செய்யலான்னா, முதலாவது அவங்க பதவியில் விட்டு இறக்கிறு. அவனுக்கு சொல்லிக் கொடுக்குற மக்கள் காமுகர்கள், சரியான மக்கள் அல்ல. அவங்க நல்லது சொல்லிக் கொடுக்கவே இல்லை. 1 அதிகாரம் 13 வசனத்தில் பார்த்தோம்னா, அந்த சமயத்தில் ராஜ சமூகத்தை தரிசிக்கிறவர்களும் ராஜ்யத்தின் முதல் ஆசனங்களில் உட்காரவர்களுமான கர்ஷானோ, செதார், அத்மாதா, தர்ஷீஸ், பெரெஸ், மர்சேனா, மெமுகான் என்னும் பெர்சியர் மேதியருடைய 7 பிரபுக்களும் அவன் சமீபத்தில் இருந்தார்கள். அவன் கேட்குறான், இவ கீழ்ப்படிய மாட்டேன்னு சொல்லிட்டான், மனைவி வரமாட்டேன்னு சொல்லிட்டான். அவளுக்கு கண்ணியம் இருக்குது இல்லையா? நான் வஸ்தியை தப்பு சொல்லவே மாட்டேன், அவள் செய்து தவறே கிடையாது, ரைட். புருஷன் அவமதிச்சாலா? அவள் கண்ணியத்தை காட்சி பொருளாய் மாற்ற விரும்பவில்லை, மறுத்து விட்டாள். அப்போ யார் சொல்லிக் கொடுக்குறான்னு தெரியுமா? 16 வசனத்தில், அப்போது மெமுகான் ராஜாவுக்கும் பிரபுக்களுக்கும் முன்னே பிரதித்திரமாக, ராஜஸ்திரியாகிய வஸ்தி ராஜாவுக்கு மாத்திரமல்ல, ராஜாவாகிய அகஸ்வேரனுடைய சகல நாடுகளிலும் உள்ள சகல பிரபுக்களுக்கும் சகல ஜனங்களுக்கும் அநியாயம் செய்தான். அவன் சொல்லிக் கொடுத்தது நல்லதல்ல, நல்லதல்ல. ஒரு குடும்பத்தை பெருமை எப்படி அழிக்கும் என்பதற்கு இது ஒரு காரணம். பெருமை எதையும் காட்சி பொருளாய் மாற்றிவிடும். குடியிலே மகிழும், கெட்ட சகவாசத்தை கேட்கும். நல்லா இருந்த தேசம் நெருக்கடிக்குள்ளே சென்று விட்டது. மெமுகான் என்ற ஒரு மனிதன் தவறான ஆலோசனை கொடுத்தான். குடியின் வெறியில் இருந்த இந்த பெரிய ராஜா இணங்கினான். கதையில் என்னபடி பார்த்தோம்னா, இவள் அரியணையிலிருந்து இறக்கப்பட்டு விட்டாள். வஸ்தி கீழே இறக்கிட்டாங்க. வெறும் கண்ணில் பார்த்தோம்னா, நான் கூட வஸ்தி சரி, வஸ்தியை பாராட்டுவேன், கைத்தட்டுவேன் இல்லையா? அவளுடைய தைரியத்தை நான் கட்டாயம் மெச்சுவேன்.
ஒரு சட்டம் ஏற்றப்படுகிறது. எஸ்தர் 1ஆம் அதிகாரம் 1-20 வரை வாசிங்களேன்னா, 19-20 குறிப்பாக வாசிங்களேன்னா, தேசத்தினுடைய ஆண்களை பாதுகாப்பதற்காக ஏற்றப்பட்ட சட்டம் அது. ஏன் தெரியுமா? இவங்கெல்லாம் நான் சொன்னாங்க, இந்த வஸ்தியை போய் மறுபடியும் உட்கார வச்சோம்னா நமக்கு சீட்டு போயிடும். ஆண்களுக்கெல்லாம் பயம் வந்துருச்சு. ஏன் நம்மளை யாரும் மதிக்க மாட்டாங்கய்யா, அதனால் இறக்கிடுவார் மேலே. தந்துடான்ல. ஒரு சட்டம் நாட்டின் நலனுக்காக ஏற்றப்படவில்லை, ஆணாதிக்கத்தை நிறுத்திக் கொள்வதற்காக. Was it fair? It was not fair. It was not fair. But what happens is, வஸ்தியை இறக்கினதுனால ஆண்டவர் எஸ்தர் ஒரு பெண் மேலே கண் வைத்திருந்தாரையா, அவங்களுக்கான ஒரு திட்டத்தை வைத்திருந்தார். அதை நிறைவேற்றுவதற்கு அது வாய்ப்பாய் பயன்படுத்தினார். God uses human errors at times to fulfill his plan. This woman was used. ஒரு கவனிப்பாளற்ற இடத்தில் இருந்த ஒரு பெண் உயர்த்தப்படுகிறாள். Elevation. Someone was deposed, she was elevated. Even in a male-dominated society, God used a woman. ஆணாதிக்கம் இருக்கிற சமுதாயத்திலேயே கூட ஆண்டவர் ஒரு பெண்ணை தூக்கினார். நான் ஏன் இதை சொல்கிறேன்னா, வலியுறுத்தி சொல்கிறேன்னா, as a counselor, I've come across so-called spiritual people. ஒரு நாள் ஒரு பெண் ஒருத்தி நம்ம சர்ச்சுக்கு வந்தா. சாரி, ஐ வில் டேக் டைம் டுடே. அவங்க முகம்லாம் வீங்கிட்டு வந்துச்சு. இந்த சர்ச்சில் வேறு எங்கேயோ ஒரு சர்ச், நீங்கள் கணக்கு போட வேணாம் எங்கன்னு யாருன்னு. என்னம்மா ஆச்சுன்னு கேட்டேன். ஒன்றும் இல்லை, தடிக்கு ஊந்துட்டேன்னாங்க. நான் தடிக்கு ஊந்த மாதிரி தெரியலையோ, மூஞ்ச பார்த்தான்னு கேட்டேன். வீட்டில் புருஷன் அடிச்சுக்கிறான், நல்லா கண்ணு மண் தெரியாமல் அடிச்சிட்டான். நான் கூப்பிட்டு கேட்டேன், ஏன் பண்ண? எங்கள் கலாச்சாரத்தில் இதெல்லாம் உண்டு. அந்நிய பாஷை பேச சொல்லி அமக்களமாக பேசுவான். என்னுடைய கலாச்சாரம் இதை அனுமதித்து விட்டது. My culture allows me to beat the wife. If there is anybody seated here, I want to warn you, this is not culture, this is agriculture. Even in that male-dominated society, Esther was used, chosen. Because God wants to bring out the potential, not only the beauty out of it, something she could do. ஏதாவது ஒன்று பண்ண முடியும். It was not an easy time for Esther. ஆண்டவர் தெரிந்தெடுப்பு செஞ்சார், சந்தோஷம். அரியணையில் உயர்த்திட்டாங்க, சந்தோஷம். ஆனால் சவால் காட்சி பொருள் என்று மாதில் மாறி the person ஒரு பெண்ணாக ஒரு நல்ல ஆத்மாவாய் பயன்படுத்துகிறார். Lord chose Esther in this darkest period. God brings stars not to shine in the light but in darkness. அப்படிதானே? வெளிச்ச ஸ்டாருக்கு என்னங்க அர்த்தமே இல்லையே. நகை ஒன்றா மின்னும் ஸ்டாரு. God brought Esther to shine in the darkest time of history. கடவுள் ரொம்ப ஆச்சரியமான விதத்தில் வேலை செய்கிறார். Mysterious ways of God.
God brings people from obscurity to popularity, not for individual glory, but for divine purpose. மனிதன் அதை மறந்து விடுகிறான். பின்னால் ஒரு முறையில் மொர்தெக்காய் அதை நினைவுபடுத்துகிறார். நீ இந்த இடத்துல உயர்த்தி இருக்கிறார, சும்மா உயரத்தில் ஆண்டவருக்காக பயன்பட வேண்டும். வெறும் கண்ணால் பார்த்தா இட்ஸ் நாட் ஃபேர். ஒரு அம்மாவை கீழே தள்ளிட்டாங்க, இன்னொரு அம்மாவை உயர்த்தி வச்சிருக்கிறாங்க. இவ லாய்க்கு இல்லை, இவ ராஜ குடும்பத்தில் வரல, அவள் பின்னணியுமே தெரியாது யாருக்கும். கடவுள் திரைக்கு பின்னால் வேலை செய்து கொண்டு இருக்கிறார். ஆந்திராவில் ஒரு முறை நான் மிஷினரியாக இருந்தபோது, நான் பொறுப்பாக இருந்த ஒரு மிஷினரி பணிக்களத்தில் ஒரு திருச்சபை கட்ட விடாமல் தான், சின்ன பெரிய சர்ச்சுன்னு சொல்ல முடியாது, ஒரு சின்ன வழிபடுவதற்கான ஒரு இடம். அப்போ அங்கே இருந்த மக்கள் எல்லாம் எதிர்க்க ஆரம்பித்தாங்க, கட்டடத்தை நிப்பாட்டிட்டாங்க. அப்போ அந்த பகுதியில் ஒரு கலெக்டர் வந்தார், லால் ரோஷம், நார்த் ஈஸ்ட்லேருந்து, வடகிழக்குலேருந்து ஒரு ஆள் அங்கே போட்டாங்க, ஐஏஎஸ் ஆஃபீஸரை. அப்போ அவர் அவர்கிட்ட போய் சொன்னாங்க, ஐயா இந்த மாதிரி சபை கட்ட முடியாது, பாதியில் நிப்பாட்டாங்கன்னு. லால் ரோஷம் என்ன பண்ணார், நீங்கள் போங்கன்னாரு. பின்னாலே ஒரு பெரிய போலீஸ் பட்டாளத்தை அனுப்பிச்சு அவங்க சர்ச் கட்டி முடிக்கிற வரைக்கும் நீங்கள் பாதுகாப்பு தரணுன்னார். கட்டி முடிச்சிட்டாங்க. சின்னூர் என்ற இடம், ராமகுண்டம்னா ஒரு இடம் இருக்குது மஞ்சரியால், எல்லாம் உள்ளே போனோம்னா காட்டுப்பகுதி கொஞ்சம், அங்கே கட்டடம் கட்டி முடிச்சிட்டாங்க, ஓப்பன் பண்ணிட்டாங்க. அப்புறம் இந்த ஜனங்கள்லாம் திரும்ப அவருக்கு நன்றி சொல்லணும்னு சொல்லி கலெக்டர் ஆஃபீஸ்க்கு போகிறாங்க. அன்றைக்கி அவர் மாற்றிட்டாங்க, அங்கேருந்து ட்ரான்ஸ்ஃபர். அப்போ அவர்கிட்ட போய் சொல்கிறாங்க, ஐயா நீங்கள் செஞ்ச உதவிக்காக நன்றி. அப்போ அவர் சொன்ன வார்த்தை, கடவுள் என்னை இங்கே 2-3 வாரத்துக்கு தான் வச்சார். எதுக்காக தெரியுமா? உங்கள் சர்ச்சு கட்டணன்றதுக்காக தான். God has brought you to this place to be a collector or a district officer, just to build this church. Nothing else I did in the 3 weeks. If God has kept you here in Singapore or somewhere, it's not for your own glory. God silently worked in a way. சண்டே ஈவினிங் பாருங்கள், சர்ச்சில், நம்ம சர்ச்சில் நம்முடைய நண்பர்கள் வேலை செய்கிறாங்க, கொஞ்சம் உதவி செய்கிறாங்க. சில நேரத்தில் அவங்க பேசுகிறது, அவங்க சாட்சியெல்லாம் நான் கேட்டேன்னா, மனித சக்திகள்னால இதெல்லாம் செய்ய முடியாது. ஆண்டவர் நம்முடைய பிள்ளைகளுக்கு வாய்ப்பு கொடுத்துருக்கிறார், அதை பயன்படுத்தணும். எஸ்தர் புத்தகத்தில் கடவுள் என்ற வார்த்தை இல்லை, இல்லவே இல்லை. கடவுள் அமைதியாக இருந்தாரா? செயல்பட்டார். நான் பார்க்கலன்றதுனால, நான் யாரோ பதிவு பண்ணலன்றதுனால கடவுள் இல்லைன்னு சொல்ல முடியாது. God did work behind the scene. God was never absent in the history. கடவுள் திருச்சபையின் சரித்திரத்திலும் சரி, உலக சரித்திரத்திலும் சரி, என்றைக்குமே காணாமல் போனதே இல்லை. சபை செத்து போச்சு, இது சபை இல்லைன்னு யாராவது சொன்னீங்களன்னா அது அபத்தம். வாய் மூடிக்குங்க, கழுவுங்க. God is at work. இப்போ நான் என்ன செய்யணும்? இப்போ கடவுள் தன்னுடைய திட்டத்தை பிரித்து கொடுக்கும்போது நான் நிபந்தனை இல்லாமல் சரண்டர் ஆகணும். That's what Esther did. Esther was not knowing anything about what's going to happen. மொர்தெக்காய் ரிமைண்ட் பண்ணுறாரு, நீ மறந்தியன்னா கஷ்டமான்றார். She submitted. God always kept a remnant in history. எந்த சபையிலும், எந்த இடத்திலும், எந்த சூழ்நிலையிலும் தேவன் தன்னிலே மீந்திருக்கிற மக்களை வைத்து கொண்டே இருக்கிறார். அவர்கள் மூலமாய் மிச்சம் இருக்கிற மக்களுக்கு உதவி செய்வார். God can use a remnant
to meet the rest of the people. Ordinary people are his extraordinary instruments. சாதாரண மக்கள் ஆண்டவருடைய கரத்தில் அசாதாரணமான கருவியாய் பயன்பட முடியும். Can you do that today? ஜெபம் பண்ணலாமா? Will you say this prayer? God, I am open. It was a humble beginning in Esther's life, but revival started there. God can use you. You can be a shining star in your workplace, in your family, in your culture, in your church, in your circumstances, neighborhood. எங்கே இருந்தாலும் சரி செய்ய முடியும். ஆண்டவரே, என்னை எங்களையும் படைக்கிறோம். அசாதாரணமான காரியத்துக்காக சாதாரண மக்களில் தெரிந்து கொண்டீரே, நன்றி ஐயா. இயேசுவின் நாமத்திலே ஆமென். கேட்ட